உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் வள்ளுவன் சொன்னான். உழுதவனை கையெடுத்து கும்பிட்டு அவன் பின்னாடி போகணும்னு. இன்றைக்கி அவன் யார் பின்னாடியெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். காரணம், விவசாயத்தில் சொல்லுவாங்க, மேல் உரம் போட்டவன் மேலே போய் சேர்ந்துட்டானையா, அடி உரம் போட்டவன் அடியிலேயே போயிட்டானையா. அப்படி இருக்க என்ன காரணம்? தண்ணி இல்லை. தண்ணி இல்லாதனால வானம் பொய்த்து போச்சு, பருவமழை பெய்கிறது இல்லை. பருவமழை பெய்யாதனால நிலங்களெல்லாம் வறண்டு போயிருக்கு. அந்த நிலங்கள் வறண்டு போனதுக்கு என்ன செய்யணும்? விவசாயம் காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி, இந்த 58 கால்வாய் பாசனத்தை கொஞ்சம் நீட்டினீங்கன்னா, இந்த 18 பட்டி கிராம கால்வாய் பாசன திட்டம் ஒருங்கிணைப்புன்ற குழு புண்ணியவாளங்க ஒன்று சேர்ந்து பாடுபடுறாங்க. அந்த பாடுபட்டதுக்கு பலன் கிடைக்கிட்டீங்க. அந்த ஒருங்கிணைப்பு குழுக்கு ஆதரவு தர்றோம். எல்லா மக்களும் நாங்கள் சேர்ந்து ஆதரவு குரல் கொடுக்குறோம். ஏன்னா எங்கள் உயிரை கூட நல்லதுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். ஏன்னா விவசாயம் எப்படி இருக்கானையா, பட்னியை கடந்து சாகிறதுக்கு நாங்கள் இது போராட்டம் பண்ணி கூட சாகிறோம். அதனால் இந்த 18 பட்டி கிராம கால்வாய் பாசன திட்டம் ஒருங்கிணைப்பு குழு என்ன சொல்லுதோ, எங்களுக்காக, மக்களுக்காக, விவசாயிக்காக பாடுற அந்த குழுவை ஆதரிக்கணும். அன்போடு அவங்க செய்கிற கோரிக்கையை நிறைவேற்றணும்னு பணிவன்போடு கேட்டுக்கிறோம். நன்றி. எனது பெயர் எல்லையா. நான் எழுமலை பேரூராட்சியினுடைய முன்னாள் துணைத் தலைவர். இன்று இந்த 18 பட்டி கிராம கால்வாய் பாசன திட்ட ஒருங்கிணைப்பு சார்பாக மனு சம்பந்தமாக இந்த 58 கால்வாய் பாசன திட்டத்தை விரிவுபடுத்தல் சம்பந்தமாக எங்கள் எழுமலை பகுதிக்கு, எழுமலை பெரியவளம் கண்மாய்க்கு இந்த நீர்வரத்து கொண்டு வரப்படுமையானால் எங்களுடைய பகுதி கிட்டத்தட்ட 10,000 ஏக்கருக்கு மேலே உள்ளது. இதை சுற்றி 30 கிராமங்கள் உள்ளது, 10 கண்மாய்கள், சிறிய கண்மாய்கள் உள்ளது. இது அரசு சம்பந்தமாக ஏற்கனவே 2018 மனு செய்து குண்டாறு அணை திட்டத்தில் ஒரு ஜெயமீனாட்சிபுரத்திலிருந்து இங்கே தாளையத்து வரைக்கும் அளந்து 5 கிலோமீட்டருக்கு கால்வாய் வெட்டுறதுக்கு அளந்துட்டு போனாங்க. ஆனால் அது சம்மந்தமான அறிக்கையை கையெழுத்திடலை. இப்போ கையெழுத்திட்டு தான் எங்களுக்கு தாளையத்து வரைக்கும் வந்திருக்கேன். அதுக்கு அடுத்து தாளையத்துக்கு வந்தாச்சுன்னா எங்களுடைய எழுமலை பெரிய கம்மாய்க்கு வந்திருக்கேன். பெரிய கம்மாய்க்கு வந்தால் பெரிய கம்மாயிலேருந்து 10 சிறிய கம்மாய்க்கும் போயிருக்கேன். எங்கள் பகுதி நீர் ஆதாரமே கம்மியாக இருக்குது. ரெண்டாவது, விவசாயத்துறையை நம்பி இருக்கிறதுனால எங்கள் பகுதியினுடைய மொத்த மக்கள் தொகை 1 லட்சம் பேர். இந்த விவசாயம் பாதிக்கப்படுறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருப்பூர் இதுக்கு தொழில் ரீதியாக அந்த பக்கம் செல்ல வேண்டியது இருக்குது. அதனால் ஏற்கனவே நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக 18 பட்டி கிராம பாசன திட்ட ஒருங்கிணைப்பு குழு சார்பாக மரியாதைக்குரிய தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்சன் மனு வச்சுருக்கோம். இப்போ நடந்த உசிலம்பட்டி கூட்டத்தில் கனிமொழியை சந்தித்து கோரிக்கை வச்சுருக்கோம். அவங்களும் பேசுகிறதா சொல்லியிருக்காங்க. எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து வருகின்ற திராவிட மாடல் அரசு தேர்தல் அறிக்கையில் எங்களுடைய பாசன திட்டத்தை தேர்தல் அறிக்கையில் சேர்த்து வரும் காலங்களில் எங்களுக்கு இந்த பாசன திட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு உதவி புரிந்து எங்களுக்கு இந்த பாசன திட்டத்தில் எங்களுக்கு இந்த திட்டத்தை கால்வாய் வெட்டி எங்களுக்கு நீர் சேர்க்கும் பட்சத்தில் எங்களுடைய பகுதி மேலும் சிறப்பாக இருக்கேன். இதற்கு இந்த அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இது சம்பந்தமாக இந்திய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு பாரத மந்திரி அவர்களின் தனிப்பிரிவு புதுடெல்லி, மாண்புமிகு மத்திய நீர்வளத்துறை புதுடெல்லி, உயர்திரு மத்திய நீர்வளத்துறை ஆணையர் புதுடெல்லி, உயர்திரு மத்திய நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் புதுடெல்லி, மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் தனிப்பிரிவு சென்னை, மாண்புமிகு உயர்திரு தமிழக நீர்வளத்துறை ஆணையர் சென்னை, உயர்திரு தமிழக பொதுப்பணித்துறை ஆணையர் சென்னை, உயர்திரு தமிழக நீர்வளத்துறை பொறியாளர் சென்னை, மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேனி தொகுதி மற்றும் உசிலம்பட்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் எங்களுடைய பகுதியினுடைய பேரையூர் வட்டாட்சியர் மற்றும் எங்களுடைய வட்டாட்சியாளர்கள் சேடவெட்டி மற்றும் எழுமலை மற்றும் இந்த 30 கிராமத்தினுடைய கிராம அலுவலர் அனைவருக்கும் மனு செய்து இந்த 30 ஊரினுடைய கையெழுத்து இயக்க முடிவு பெற்றுள்ளது. இதை நாங்கள் எங்கள் உறுப்பினர் சார்பாக அனைத்து துறைகளுக்கும் எங்களுடைய மனு அளிக்கப்படும். எங்களுடைய கோரிக்கையை ஏற்று வரும் காலங்களில் இந்த கோரிக்கையை இந்த திராவிட மாடல் அரசு எங்களுடைய கோரிக்கையை தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு எத்தனையோ நலத்திட்டங்களை செய்கின்ற நீங்கள் எங்கள் பகுதிக்கு இந்த நலத்திட்டத்தை செய்து கொடுத்தால் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சுப்பையா பெருமாளை வெட்டி நாங்கள் ஒரு சம்சாரி குடும்பத்தில் பிறந்தவங்க.
எங்கள் ஏரியாவில் வந்து நிலம் பல ஏக்கர் ரொம்ப தண்ணி இல்லாம ரொம்ப வலிச்சத்தில் இருக்குது. ஒட்டுநூற்று வாசிமன் கோயில் பக்கத்தில் நீர் மட்டமாக இருக்குது. நீர் இல்லாமல் கிடக்கு. ஏகப்பட்ட சம்சாரி வந்து ரொம்ப கொஞ்சம் வறுமையில் இது பண்ணியிருக்காங்க. இது ஏகப்பட்ட 2-3 வட்டம் சொல்லி இதாகி அது இன்னும் சில தடுக்கத்தில் இதாக நின்றுக்குச்சு. இப்போ கிணறு வெட்டி பார்த்தா கிணறு வெட்டி கீழே நீர் மட்டம் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. சம்சாரி ரொம்ப ஒரு வறுமையில் இருக்கேன். அந்த 18-48 கால்வாய் எங்கள் கம்மாய்க்கு வந்துச்சுன்னா எங்கள் ஊர் ரொம்ப ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ரொம்ப எங்கள் எலுமலை மற்ற 18 கிராமத்துக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கேன்.